நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் வந்து சேலரி என்னைக்கு கிரெடிட் ஆகுதோ அன்னைக்கு. ஆனா கிரெடிட் ஆன சேலரி வந்து அந்த மாசத்துல எங்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாம போயிடும். நம்முடைய பணம் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் வந்து ட்ராக் பண்ணாமே விட்டுருவோம். அது ஏன் பண்ணாம விடுறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன் நம்ம வந்து ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான் போடணும், ஃபர்ஸ்ட் நம்ம பணம் எங்க போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம வாங்குற சம்பளத்தை விட நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. மூணாவது, நம்ம என்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலாம், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பட்ஜெட் பண்ணால் நமக்கு நல்லா தெரியும். இந்த பட்ஜெட் வந்து பிளான் பண்ணும்போது நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோலை நம்மளால் செட் பண்ண முடியும். இந்த 4 காரணங்களுக்காக நம்ம மந்த்லி பட்ஜெட் பிளான் கண்டிப்பாக போடணும். நம்ம மாதம் நமக்கு வரக்கூடிய இன்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டேக்ஸு, இபிஎஃப் எல்லாத்தையும் கழிச்சிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகுதோ அதுதான் மந்த்லி இன்கம். இப்போ சில பேர் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம், ப்ரைமரி ஜாப் பார்த்துட்டு இருப்போம், அது இல்லாமல் செகண்டரி ஜாப் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த 2 இன்கமையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுடைய மந்த்லி இன்கம். நான் இந்த வீடியோவில் வந்து மந்த்லி பட்ஜெட்டை வந்து எப்படி போடலாம், நம்மளுடைய ரஃபாக ஒரே ஒரு மந்த்லி இன்கம்மை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இன்கம்மை வச்சுட்டு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட மந்த்லி இன்கம் 10,000 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ நான் ஏதோ ஃப்ரீலான்சிங் ஜாப் பண்ணுறேன். அந்த ஃப்ரீலான்சிங் ஜாபில் வந்து மந்த்லி வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு மாதமும் மாறும். இப்போ வந்து இந்த மந்த் வந்து எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, அதுக்கு அடுத்த மாதம் வந்து 2000 ரூபாய் கிடைக்குது, இல்லை அதுக்கு முந்தின மாதம் 3000 ரூபாய் கிடைச்சிதுன்னா அதோட ஆவரேஜ் என்னவோ அந்த ஆவரேஜ் எடுத்து சில பேர் போடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து லோவாக எவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கோ அந்த லோ இன்கம்மை போன மாதம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாபில் வந்து ஒரு 1000 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயை நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணுறோம். அப்போ என்னுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படின்னா 11,000 ரூபாய். இது வந்து என்னுடைய டேக்ஸு, இபிஎஃப் இது எல்லாத்தையும் வந்து கழிச்சு என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன அமௌண்ட். ரெண்டாவது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மாதம் மாதம் மாறாது, ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அதை தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன அமௌண்ட்லாம் இருக்குது அப்படின்னா, மந்த்லி ரெண்ட்டு. இப்போ நீங்கள் தங்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து 2000 ரூபாய் வாடகை அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் பில் வந்து 200 ரூபாய், இன்சூரன்ஸ் வந்து ஒரு 300. நான் போடுற அமௌண்ட்லாம் ரஃப்பான அமௌண்ட்டு, மாறக்கூட செய்யலாம். இன்னொரு 300 வந்து லைஃப் இன்சூரன்ஸு, வேறு கார் பேமெண்ட் வந்து ஒரு 400 ரூபாய், ஜிம்முக்கு வந்து ஒரு 200 ரூபாய், யூட்டிலிட்டி ஒரு 600 ரூபாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் ஒரு மாதத்துக்கு நம்மளுடைய செலவு வந்து 4000 ரூபாய் வருது. அப்போ மீதி நம்ம கையில் இருக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னா 7000 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ரைட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இன்கம் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், இன்கம் எவ்வளோ வந்துச்சோ அது மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 7000 ரூபாய் நம்ம கையில் இப்போ இருக்குது. வேறு என்னென்ன செலவுகள்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் இந்த 7000 ரூபாயை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்டை வந்து ரேட்டை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு 2000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் எதை நீங்கள் கம்மியாக பண்ண முடியுமோ அதை கம்மியாக பண்ணீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டில் கம்மி பண்ணோன்னா நம்ம மற்ற செலவுகளில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறது மாதம் மாதம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து 200 ரூபாய் செலவு பண்ணலாம், இல்லை வந்து ஒரு 500 ரூபாய் க்ளோத்திங்க்கு, ட்ரிங்க்ஸ் ஒரு 300 ரூபாய்க்கு, வெளியே போய் சாப்பிட்றது ஒரு 500 ரூபாய், வேறு கிராசரி வந்து பெரிய செலவே இதுவாக தான் இருக்கும், ஒரு 2000 ரூபாய். இப்போ வந்து ஹாலிடேஸ்க்கு ஒரு 100. நான் கம்மியான அமௌண்ட்டை போடுறேன், ஆனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வருமோ அதை நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட்டான அமௌண்ட் வந்து தெரிய வரும். 30. லஞ்சுக்கு வந்து ஒரு 500 400, பர்சனல் செலவு ஒரு 200, கார் ரெண்டலுக்கு வந்து ஒரு 300, ஷாப்பிங் வந்து ஒரு 200, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 300, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னொரு 300. ஸோ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 5330 ரூபாய். ஸோ மாதம் மாதம் இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நம்ம இந்த வேரியபிள் காஸ்ட்டை வந்து எவ்வளவுக்கு வந்து எங்கே மிச்சம் பண்ணலாம், எங்கே வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும்.
நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து 5330 ரூபா டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் அந்த மந்தில் வந்து அந்த வேரியபிள் காஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய பிளானிங் வந்து இதுவாக தான் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்கம் என்ன அப்படிங்கிறது. இது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒன்று நிர்ணயிக்கலாம். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நார்மலாக எல்லாரும் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா 2லேருந்து ஒரு 5 மாதத்துக்குள்ள அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம வந்து இருக்கோன்னா 5 மாதத்துக்கு வரைக்கும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடிய அளவுக்கு எமர்ஜென்சி ஃபண்டில் நம்மளுடைய அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்காக நீங்கள் வந்து மந்த்லி ஒரு 200 ரூபா சேவ் பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்தது வந்து நான் கில்ட்டி ஃப்ரீ அப்படிங்கிற இன்னொரு கேட்டகரியை பார்த்தேன். இந்த கேட்டகரி வந்து நான் ரீட் பண்ண ஐ வில் டீச் யூ டு பி ரிச் அப்படிங்கிற புக்கில் இருந்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு மாதமும் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவேன். இதை நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறதுனால எனக்கு எந்த வித கில்ட்டி ஃபீலிங்ஸும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஷூஸ் ரொம்ப பிடிக்கலாம், இல்லை வாட்சஸ் பிடிக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கான்ஷியஸாக டிசைட் பண்ணி நீங்கள் மந்த்லி நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் கில்ட்டி ஃப்ரீ அப்படிங்கிறது. நான் இதில் வந்து ஒரு 500 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கிங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செலவும் போக என் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் என்னென்னா நெட் இன்கம் அப்படிங்கிறது 970 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 970 ரூபாயை வந்து நான் எப்படியாவது வந்து ஒரு 1000 ரூபாயாக நான் மாற்றினா வந்து எனக்கு வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன செய்யணும், இதை பேக்வேர்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ ஈட்டிங் வெளியே போய் சாப்பிட்றதுல வந்து ஒரு 30 ரூபா குறைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 470 ரூபாய். ஸோ ஒவ்வொரு மாதமும் என்னால் 1000 ரூபாய் வந்து நெட் இன்கம்லேருந்து சேவிங் பண்ணால் நான் என்னோட சேவிங் ரேட் எவ்வளோ அப்படின்னா 9% வந்து என்னுடைய சேவிங் ரேட். ஸோ இந்த சேவிங் ரேட்டை வந்து கையில் எவ்வளோ ரூபாய் கடைசியாக மிஞ்சுதோ அது டிவைடட் பை என்னுடைய சேலரி எவ்வளோ வந்துச்சோ அது. நெட் இன்கம் அப்படிங்கிறது என்னுடைய எல்லா செலவும் போக மீதி என் கையில் எவ்வளோ இருக்கோ அது என்னுடைய நெட் இன்கம். ஸோ ஒவ்வொரு மாதமும் 9% என்னால் சேவ் பண்ண முடியும் நான் போட்டிருக்க இந்த பட்ஜெட் மூலமாக. ஸோ உங்களுடைய சேவிங் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் எங்கே குறைக்க முடியுமோ அங்கே குறைங்க. ஸோ இப்படி நம்ம வந்து பிளான் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம்குள்ளே நம்ம செலவு பண்ணுறோமா இல்லை அதுக்கு மேலே போகிறோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். நம்முடைய பணம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், இது இந்த மாதம் நான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த மாதம் புதுசாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வந்து ஒரு பர்த்டே ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து வருது, அது இந்த மாதமே எனக்கு தெரிஞ்சுதுன்னா அடுத்த மாதம் அதுக்குண்டான நான் பட்ஜெட்டை அதுக்கு ஒதுக்குனா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எங்கெங்கே நான் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத என்னால் ஏர்லியராகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது என்னுடைய கண்ட்ரோலபிள்ஸில் இருக்கும். நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திடீர்னால ஒரு செலவு வருது அடுத்த மாதம் அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. வேறு மற்ற செலவெல்லாம் எப்படி நான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரியாமல் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்போம். அதுதான் பல நேரங்களில் நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடன் வாங்குற மாதிரியும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரியும் ஆகுது. சரி, நம்ம இப்போ ஒரு பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவையும் வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நோட் வச்சுருக்கலாம், அந்த நோட்டில் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி நான் ட்ரெயினில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிருக்கேன், அதுக்கு 50 ரூபா. ஸோ இந்த கேட்டகரி என்னென்ன கேட்டகரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இது நான் கொஞ்சமாக இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கேன். நிறைய கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா அந்த கேட்டகரிஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அந்த கேட்டகரிஸில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இதில் எந்த பேமெண்ட் மெத்தட் எது, யார் பே பண்ணா, ஹஸ்பண்டா ஒய்ஃபா அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். மார்ச்சுக்கு என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான், டெய்லி என்னால் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஆவரேஜுங்கிறது எவ்வளோ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆவரேஜாக அப்படிங்கிறது, இது டோட்டல் எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது.
ஸோ இதை நீங்கள் டெய்லி ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிளான் பண்ண அந்த பட்ஜெட்டுக்குள்ளே உங்களால் வர முடிஞ்சுதா வர முடியலையா அப்படிங்கிறத உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இது மந்த் பை மந்த் நீங்கள் பண்ண உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். உங்கள் சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்க, எவ்வளோ கில்ட்டி ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடிய சேலரிஸ் எங்கெங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா தயவுசெய்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுங்க சேலரி வர்றதுக்கு முன்னாடி. அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ் அடுத்த மாதம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இயர்லி ஒன்ஸ் ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்கனாலும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வரும். எமர்ஜென்சி ஃபண்டுக்காகவும் நம்ம சேவ் பண்ணுறதுனால நம்மளை மீறி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா அதுக்காகவும் நம்ம சேவிங் பண்ணிட்டு இருக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த எக்ஸலை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் டிஜிட்டலாக கூகுள் ஷீட்டில் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஃபிசிக்கல் நோட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் மந்த்லி கண்டிப்பாக ஒரு பட்ஜெட்டை போடுங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.